அன்பர்களே, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக பரப்பில் ஒரு செய்தியை வெளியாக்கி இருந்தார். அதாவது ஜலசந்தி முற்றுமுழுதாக அமெரிக்க படைகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறுகின்றார் அல்லவா? அதற்கு உடனடி பதிலடியாக ஈரான் ஒரு செய்தியை நேற்றே வழங்கியிருந்தது. அந்த செய்தியை நாம் உங்களுக்கு லாஸ்ட் நைட் கொடுத்திருந்தோம். ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது என்றும் ட்ரம்பின் இந்த கூற்றை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லிருந்துச்சு இல்லையா? அதன் பிற்பாடு இன்று வெள்ளிக்கிழமை காலை செய்தியாக தருகின்றோம். ஈரானின் அனுமதியின்றி எந்த கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து பாதுகாப்பாக செல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கின்ற இதேவேளை மீண்டும் ஒரு தோல்வி கண்டு மற்றொரு அமெரிக்காவின் மற்றொரு போர் தோல்வி அடைந்த நிலையில் ஹார்முஸ் ஈரானின் கட்டுப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த இரண்டு செய்திகளும் ஒன்றாக தருகின்றோம். கதம் அல் அன்பியா ரலி அவர்களின் மத்திய தலைமையகம் ஈரானின் அனுமதியின்றி எந்த கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து பாதுகாப்பாக செல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளது. ஈரானின் அனுமதி மற்றும் மேற்பார்வை என்று எந்த கப்பலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக செல்ல முடியாது என்று கதம் அல்பியா ரல் அமைப்பின் மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஹார்முஸ் வழியாக கப்பல்கள் சாதாரணமாக செல்கின்றன என்பது குறித்து வாஷிங்டனின் ஆதாரமற்ற கூற்றுக்கள் பொய்கிலே என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் பாசிஸ்ட் அணிதிரட்டல் குழுவின் தலைவர் ஹஜதுல் இஸ்லாம் ஹுசைன் தாயிப் அதிகார சமநிலையை மாற்றுவதற்காக அமெரிக்கர்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் ஒரு போரை தூண்டினர். ஆனால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தோற்கடிக்கப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி இஸ்லாமிய குடியரசின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்றும் மேலும் ஈரான் முழுமையான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் தனது பயணத்தை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளது. கதம் அல் அன்பியா ரலி மத்திய தலைமையகம் ஈரானின் அனுமதியின்றி எந்த கப்பலும் இதுவரையும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைதியாக செல்லவில்லை என்றும் எங்களது கட்டளையை மீறி செல்கின்ற கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் மற்றொரு போர் தோல்வியடைந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக பாசிஸ்ட் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி இஸ்லாமிய குடியரசின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் முழுமையாக உள்ளது என்று ஈரானின் பாசிஸ்ட் அமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஒரு புதிய மோதலை தூண்டுவதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் மீண்டும் தோல்வியில் முடிந்துள்ளன என்றும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நிபுணர்கள் சபையின் ஒரு பெரும் தெஹ்ரானின் இடைக்கால வெள்ளிக்கிழமை தொழுகை தலைவருமான அயதுல்லா அஹ்மத் கதாமியுடன் ஹோம் நகரில் நடந்த சந்திப்பின் போது ஹுசைன் தாயிப் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியின் ஒரு புதிய போரை தொடுத்து இப்பகுதியில் இஸ்லாமிய புரட்சியின் செல்வாக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அமெரிக்கர்கள் முயன்றார்கள் என்றும் ஆனால் கடற்படையோ விமானப்படையோ இல்லை என்று அவர்கள் கூறிய ஈரானிடம் மீண்டும் ஒரு முறை தோற்கடிக்கப்பட்டனர் என்றும் தாயிப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ள பிராந்திய விதிகளை சீர்குலைக்கும் முயற்சியில் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் ஹார்முஸ் ஜலசந்தியில் மற்றொரு போரை தொடங்கினார்கள். ஆனால் தங்கள் நோக்கங்களை அடைய தவறிவிட்டனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இறைவனின் அருளால் ஈரானிடம் விமானப்படையோ கடற்படையோ இல்லை என்று கூறும் அமெரிக்கர்கள் மீண்டும் ஒரு முறை தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று ஹார்முஸ் நீரிணை இஸ்லாமிய குடியரசின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்றும் மேலும் நமது நாடு முழுமையான பாதுகாப்போடு தனது பாதையில் தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரான் உறுதியாக உள்ளது என்றும் ஈரானின் நிபந்தனைகளின் பேரிலேயே முழுமையான மீள் திறப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உலகின் மிக முக்கியமான மூலோபாய கடல் வழி பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான தொடர்ச்சியான பிராந்திய பதற்றங்கள் மற்றும் நடந்து வரும் விவாதங்களுக்கு மத்தியில் தாயிப்பின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய தூண்டப்படாத அமெரிக்க ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பின் சமீபத்திய கூட்டை முடிவுக்கு கொண்டு வர ஈரானும் அமெரிக்காவும்
ஜூன் மாதம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது. ஆனால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பல தடவை அமெரிக்கா மீறியிருப்பதாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு இணங்க சட்டவிரோத வழிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கப்பல்களை எச்சரித்ததோடு கப்பல்கள் அந்த தெருக்களை பகுதிகளை கடப்பதற்காக ஒரு சிறப்பு வழிபாதையும் ஈரான் வழிவகுத்திருந்தது. இருப்பினும் ஓமான் கடற்கரைக்கு அருகில் பாதுகாப்பற்ற ஒரு வழித்தடத்தை அமைத்து ஈரானின் இறையாண்மையை குலைக்க அமெரிக்கா முயன்றது என்றும் அமெரிக்காவின் இந்த சட்டவிரோத நடவடிக்கை ஹமஸ் நீர்வழிப்பாதையில் மீண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்க ஈரானின் உறுதியான பதிலடியை தூண்டியது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. புரிந்துணர்வின்படி அந்த மூலோபாய நெருக்கடி பகுதியில் எந்தவொரு நடமாட்டமும் ஈரானிய ஏற்பாடுகளின் கீழ் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெஹ்ரான் கூறுகிறது. செவ்வாயன்று தெஹ்ரானில் உள்ள சீன தூதர் ஷாங் பியாவுடனான சந்திப்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் மொஹைசின் ரசாயே அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காரணமாக மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து ஈரான் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதித்துள்ள பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முழுமையாக அது மீண்டும் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈராக்கில் இஸ்லாமிய புரட்சியின் தியாக தலைவர் அயதுல்லா சையத் அலி கமனியின் இறுதி ஊர்வலத்தில் ஈராக்கிய மக்கள் பெருமளவில் திரண்டது ஈரானிய பிராந்திய சக்திகளை காட்டுகிறது என்றும் தாயப் தெரிவித்திருக்கின்றார். ஒரு தலைவருக்கு தன் சொந்த மக்களிடமும் பிராந்திய மக்களிடமும் உள்ள செல்வாக்கை தங்கள் கணக்கீடுகளால் அளவிட முடியாது என்பதை எதிரிகள் உணர்ந்துள்ளனர் என்றும் மேலும் இந்த செல்வாக்கு உலகிற்கு நன்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜூலை மாத தொடக்கத்தில் தெஹ்ரான், ஹோம், நஜாப், ஹர்பலா மற்றும் மஸ்ஹத் ஆகிய நகரங்களில் தியாகி தலைவருக்காக ஒரு வாரம் நடைபெற்ற இறுதி ஊர்வலங்களில் சுமார் 4 கோடி மக்கள் பங்கேற்றனர். இந்த எண்ணிக்கை உள்நாட்டிலும் பிராந்தியத்திலும் முழுவதிலும் இஸ்லாமிய குடியரசின் நீடித்த மக்கள் செல்வாக்குக்கு கிடைத்த மறுக்க முடியாத சான்றாக ஈரானிய அதிகாரிகள் சுட்டி காட்டுகின்றனர். உண்மையிலே அது ஒரு பாராட்ட கொண்டபடிய இலக தலைவர்களில் இதுவரையும் நாம் ஒரு பாத்திராத ஒரு ஓவர் கிரவுண்டை தான் அதை பார்க்க முடிகின்றது. இதுவரைக்கும் அப்படி ஒரு தலைவருக்கான மக்கள் வெள்ளம் ஈரானில் அணிவகுத்த வரலாறு இல்லை. இதை ஈரான் பறைசாற்றி இருக்கின்றது. அவர்கள் மீண்டும் அதை நினைவு கூறுகின்றார்கள். பல விடயங்களில் உச்ச தலைவர் அவர்களின் இறப்பு ஈரானுக்கு ஒரு பெரிய மக்கள் மத்தியில் இழப்பென்றாலும் அவர்களது இராணுவ நடவடிக்கைகளிலோ அல்லது ஆட்சியிலேயோ எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இறந்து போனாலும் தனக்கு பிற்பாடு இந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அழகாக ஒரு வகுத்து சென்றிருக்கின்றார். அவரின் செயல்பாட்டில் அவரின் எழுத்தின் செயற்பட்ட ஒரு நடைமுறையின் அடிப்படையிலே தற்பொழுது ஈரானுக்குள் இந்த ஆட்சி செல்லுகின்றது. உலக வல்லரசு என்று செல்கின்ற அமெரிக்காவின் கண்ணில் எண்ணெய் விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கும் ஈரானுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு மீண்டும் மற்றொரு செய்தி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.